அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பார்த்ததை சுருக்கமாக பார்த்துடலாம். கங்காதேவி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த பிரதீப மகாராஜாவோட வலது தொடையில் உட்காந்து அவரை காதலிக்கிறதா சொல்லி அவங்கள ஏற்றுக்க சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரதீப மகாராஜா, நீ என்னோட வலது தொடையில் உட்கார்ந்ததால் உன்னை என்னால் ஏற்றுக்க முடியாது. வலது தொடைங்கிறது மருமகளுக்கான இடம், உன்னை ஏன் மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கங்காதேவியும் பிரதீப மகாராஜாவோட மகனை திருமணம் செய்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. கூடவே ஒரு நிபந்தனையும் சொல்கிறாங்க. நான் எதை செஞ்சாலும் உங்கள் புத்திரன் அதை தடுக்கக்கூடாது. மீறி தடுத்தா அப்போவே நான் உங்கள் புத்திரனை விட்டு போயிடுவேன்னு தன்னுடைய நிபந்தனையை சொல்கிறாங்க. அந்த நிபந்தனையை பிரதீப மகாராஜா ஏற்றுக்கிறாரு. இது வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கங்காதேவியை சந்தித்த இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பிரதீப மகாராஜா தன் மனைவியோடு சேர்ந்து புத்திர பேருக்காக தவம் செய்கிறாரு. ஏன்னா இன்னும் அவருக்கு புத்திர பேரு கிடைக்கல. நிச்சயமாக இதுக்கப்புறம் புத்திரன் பிறப்பாங்கிற நம்பிக்கையோட தன் மனைவியோடு சேர்ந்து பிரதீப மகாராஜா தவம் பண்ணுறாரு. அந்த தவத்தின் பலனாக பிரதீப மகாராஜாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த குழந்தை சூரியனுக்கு ஒப்பான ஒளி உள்ளவனாகவும் தேவகுமாரனை போன்ற தோற்றம் கொண்டவனாகவும் இருக்கான். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாபிஷக் அரசர் தான் அந்த வயதான பிரதீப மகாராஜா மற்றும் அவரோட மனைவிக்கு மகனாக பிறந்திருக்காரு. வயதான அந்த தம்பதிகளோட சந்ததியை தழைக்க வைக்க பிறந்ததால அந்த குழந்தைக்கு சந்தனு அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. இப்படியே சில காலம் போகுது. சந்தனுவும் வளர்ந்து வாலிப பருவத்தை அடையிறான். அவன் வளர்ந்தது போலவே அவனோட புகழும் சேர்ந்து வளருது. அவனும் தன்னோட தந்தையான பிரதீப மகாராஜாவை போல தர்மத்தில் சிறந்தவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தனுர்வேதமான வில்வித்தையிலும் மிக சிறந்த நாணத்தை கொண்டவனாக விளங்குறான். மேலும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவனாகவும் இருக்கான். எல்லா மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணி நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தான் சந்தனு. பிரதீப மகாராஜா மகிழ்ச்சியில் திளைச்சி போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்காக ரொம்பவே பெருமைப்படுறாரு. தன்னை விட தன் மகன் எல்லா விதத்திலையும் சிறந்தவனாக இருக்கிறத பார்த்து பூரிச்சு போகிறாரு பிரதீப மகாராஜா. ஒரு நாள் தன் மகனான சந்தனுவை கூப்பிட்டு, பல காலத்துக்கு முன்னாடி தான் தியானம் செய்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு தேவதை போல ஒரு பொண்ணு வந்து தன் வலது தொடையில் அமர்ந்து தன்னை ஏற்றுக்க சொன்னதையும், அவர் அதை மறுத்து நீ என் மருமகளாக வரணும்னு கேட்டுக்கிட்டதையும், அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன நிபந்தனையும் அப்படின்னு நடந்த எல்லா நிகழ்வையும் சந்தனுக்கிட்ட சொல்லி, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் அந்த பெண் வரலாம், அப்படி அந்த பெண் வரப்போ அவள் யார், என்ன குலங்கோத்திரம் என்ன அப்படின்னு எதையும் விசாரிக்காமல் நீ அவளை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் எதை பண்ணாலும் நீ அவளை தடுக்கக்கூடாது, இது என் கட்டளைன்னு சொல்லி தன் மகனுக்கு ராஜ்யாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு பிரதீப மகாராஜா தன் மனைவியோட வனத்துக்கு போய் அங்கே தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம பிரதீப மகாராஜாவை சந்திக்க போகிறதில்ல. அதனால் நம்ம அவருக்கு விடை கொடுத்துடலாம் நண்பர்களே. மகாராஜாவாக ஆன பிறகு சந்தனு மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறாரு. சிறந்த புத்திமான், தேவேந்திரனுக்கு ஒப்பான பராக்கிரமம் கொண்டவர், சத்தியசீலர்னு எல்லா லோகங்களும் சந்தனுவோட புகழ் பாடுது. சந்தனு எப்படி இருப்பார்னா, பருத்த தோள்களும் நீண்ட கைகளும் மதையானை போல வீர நடையும் கொண்டவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எல்லா லட்சணமும் பொருந்தியவராகவும் அளவுக்கு அதிகமான செல்வங்களை கொண்டவராகவும் சிறந்த மந்திரிகளை கொண்டவராகவும் இருந்தார். சத்திரிய தர்மங்களை அறிந்த சந்தனு பல ராஜாக்களை ஜெயிச்சு ராஜ்யத்தை பெருசு பண்றாரு. வேதங்களையும் ராஜ தர்மங்களையும் நல்லா கத்துக்கிறாரு. பல யாகங்கள் செய்கிறாரு. பிராமணர்களுக்கு பசு, ரத்தினம், செல்வம், தங்கம், கிராமங்கள்னு கொடுத்து அவங்கள வணங்கி மகிழ்விக்கிறாரு. முயற்சியும் உற்சாகமும் வயதும் வாலிபமும் பராக்கிரமும் செல்வமும் நிரம்பியவராகவும் சத்திய வழியில் நடப்பவராகவும் எல்லா தர்மங்களும் தெரிந்தவராகவும் இருக்காரு சந்தனு மகாராஜா. மற்ற அரசர்கள் எல்லாரும் சந்தனுவை அரசர்களுக்கெல்லாம் அரசர்னு ஏத்துக்கிறாங்க. மக்களும் சிற்றரசர்களும் எதிரிகள் பயமின்றி மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் ஜாதியில் பிராமணர்கள் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவங்க அப்படிங்கிற நிலை அப்போ இருந்துச்சு. சந்தனுவோட ஆட்சியில் அனைத்து ஜாதி மக்களும் அவரவர் கடமையை செஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. மக்கள் மட்டும் இல்லை,
ஆடு, மாடு, பன்றி, மான், பறவைகள்னு எந்த உயிரும் வீணா ஹிம்சிக்கப்படலை. அஸ்திங்கிற நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சந்தனு பராக்கிரமத்தில் சூரியனுக்கு ஒப்பாகவும், பலத்தில் வாயுவுக்கு ஒப்பாகவும், கோபத்தில் யமனுக்கு ஒப்பாகவும், பொறுமையில் பூமிக்கு ஒப்பாகவும் இருந்தார். அதே சமயத்தில் மக்கள்கிட்ட மிகவும் அன்பானவராக விளங்கினார். இப்படியே வாழ்க்கை போகுது. ஒரு நாள் கங்கை கரையோரமாக சந்தனு மகாராஜா போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் எப்படி இருக்கான்னா, தேவதை போல ஜொலிக்கிறா. தோஷமில்லாத தேகமும் அழகான பல்வரிசை கொண்டவளாகவும், சிறந்த ஆபரணங்களை அணிந்தவளாகவும், மெல்லிய ஆடையை உடுத்தியவளாகவும், இன்னும் சொல்லணும்னா லக்ஷ்மி தேவியே நேரில் வந்த மாதிரியான ஒரு பெண்ணை பார்க்கிறாரு சந்தனு மகாராஜா. பார்த்து தன்னையே மறந்து நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.